சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமானிடம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக சார்பில் விரைவில் மாநாடு நடக்கவிருப்பதாக தகவல் வெளியாகி வருவதை சுட்டிக்காட்டி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதும் பங்கேற்பேன் என ஒரே அடியாக சீமான் அளித்த பதில் பக்கத்தில் நின்றவருக்கு மட்டுமல்ல அரசியல் களத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. போவேன், போய் பங்கேற்பேன். அப்படி என்றால் மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு வந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு மௌன சிரிப்பு சிரித்த சீமான், தாமும் விஜயும் ரகசியமாக சந்தித்து பேச இருவரும் கள்ளக்காதலர்களா என வழக்கம் போல கிண்டலாக பதிலளித்தார். அத்தோடு விஜய் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பதாக அப்டேட் கொடுத்த சீமான், 2026 இருவரும் சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு விஜய் பாணியிலேயே ஐ எம் வெயிட்டிங் என பதிலளித்தார். என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங். நடிகர் விஜய் வருகிற ஜூன் 22ஆம் தேதி தனது 50வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். பிறந்த நாளுக்கு பிறகு பிரம்மாண்ட மாநாடு நடத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறது. அதற்குள்ளாக ஷூட்டிங்கை முடித்துவிட்டு முழுமையாக அரசியலில் கவனம் செலுத்த விஜயும் திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் விஜயின் தாவேக மாநாட்டில் பங்கேற்பேன் என சீமான் கூறியிருப்பது கூட்டணி அரசியலுக்கு அவர் கொடுத்த கிரீன் சிக்னலாகவே பார்க்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய சீமான் 2016ஆம் ஆண்டிலிருந்து தீவிர தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி கணிசமாக உயர்ந்து வந்தாலும் எந்த தேர்தலிலும் சீமான் கூட்டணியே அமைத்ததில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, இதுவரை அந்த கட்சிக்கு ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ பதவி கூட இல்லை. ஒவ்வொரு முறை தேர்தல் வரும் போதும் தனித்துதான் போட்டி என சீமான் அறிவிப்பது வழக்கமாகவே மாறியது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கூட அதிமுக தரப்பில் நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு இழுக்க பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல் கசிந்தது. அத்தோடு 1000 கோடியும் முதலமைச்சர் பதவியும் தருவதாக தன்னை அழைத்த போது கூட கூட்டணிக்கு செல்ல மறுத்துவிட்டேன் என சீமானும் பிரச்சாரத்தில் பேசியிருந்தார். இதுவரைக்கும் தனித்து போட்டியிட்டாலும் கூட்டணியே வைக்க மாட்டோம் என்று சீமான் கூறியதும் கிடையாது. தமிழ் தேசிய கொள்கைகள் பேசும் சீமான் தனது கொள்கையுடன் ஒத்து போகிறவர்கள் இருந்தால் கூட்டணி அமைப்போம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் முதன்முறையாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் இணைய சீமானே விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். விஜய் இன்னும் தனது கட்சிக்கான கொள்கை கோட்பாடுகளை அறிவிக்காத நிலையில் சீமானின் தமிழ் தேசியத்தை விஜய் ஏற்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. விஜய்க்கு படம் சார்ந்து பிரச்சனை வந்த சமயத்தில் முதல் ஆளாக குரல் கொடுப்பது சீமான் தான். குறிப்பாக விஜயின் வாரிசு படம் தெலுங்கு ரிலீஸில் பிரச்சனை வந்தபோது படத்தை ரிலீஸ் செய்யவில்லை என்றால் போராட்டம் வெடிக்கும் என வார்னிங்கே கொடுத்தார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த தொடக்கத்தில் விஜயை சந்தித்து பேச வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு விஜய் தான் தன்னை வந்து சந்திக்க வேண்டும் என பேசியிருந்தார். ஆனால் தற்போது கொடுத்த பேட்டியில் விஜய் குறித்த பேச்சில் சீமானுக்கு இருந்த சாந்தம் 2026 தேர்தல் களத்தை தான் அதிரடியாக மாற்றப் போகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.